பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். அம்மா, என் வாழ்வில் எல்லாம் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டா என்று என்னிடம் நீ பலமுறை கேட்டுள்ளாய். இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப் போகும் நேரம். உன் வாழ்வில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் நடப்பதை காண்பாய். அதன் பிறகு உன் வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து மேன்மை உண்டாவதை நீ காண நேரும். அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு. இப்போது உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு உன் அன்னை நான் ஆறுதல் அளிப்பேன். உன் உள்ளத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம்? என் அனுமதியினால்தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு தேவையில்லாமல் ஏன் யோசித்து குழம்பி மாட்டிக்கொள்கிறாய்? உனக்கான அனைத்தையும் உன் அன்னை நான் சரி செய்து வருகிறேன். அதை நீயும் உணர்கிறாய். எல்லாம் என் அன்னை என்று விட்டுவிடு. உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன். உன் உழைப்பை வேகமாக உயர்த்து. உன்னை நான் உயர்த்துவதற்கு ஏதுவாக அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே. உன் மனதில் பகைமை இருந்தால் அந்த உணர்வை வெளியே துரத்து. அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும். என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து இருக்கிறேன் நிஜ உருவில் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாயல்லவா? அதற்கான அர்த்தம் என்னவென்றால், நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவியிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய். உன் அன்னை என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுதான் காரணம். எல்லோரும் என் குழந்தைகளே. எனக்கு பாகுபாடு என் குழந்தைகளிடம் எப்போதும் கிடையாது. ஆனால் நீ என் செல்ல பிள்ளை. உன்னை விட்டு உன் அன்னை நான் எங்கே நகருவேன்? என் கண்மணியை விட்டு இமைப்பொழுதும் நான் நகர மாட்டேன். உன் கண்ணில் எழும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன். என்னிடம் நீ கொண்ட பற்றும் பக்தியும் அன்பும் நான் அறிவேன். உன்னை நீ காயப்படுத்தாதே. உனது ஆத்மாவான நான் அதில் இருக்கின்றேன். என் நாமத்தை உச்சரி. அதுவே உன் மனக்கவலையை போக்கி தெளிவு தரும் மருந்து. உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடப் போகிறது என் செல்வமே. உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். முடியும் என்ற அதிர்வை உன் மூச்சாக கொண்டு செல். உன்னால் எந்த வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும். வருவது வரட்டும் என்று விட்டு விடாதே. எனது பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்தோடும் சதா காலமும் என்னோடும் ஒன்று இரு. உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு. அப்போது நீ மிகுந்த பலனை அடைய முடியும். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பான். உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கோரு. உன் மீனாட்சி தாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, நீ கவலைப்படாதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் மீனாட்சி தாய் நான் இருப்பேன். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னோடு உன் மீனாட்சி தாய் துணையாக இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசியும் என் செல்ல குழந்தையான உனக்கு எப்போதும் உண்டு. இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு. உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது. நீ வரவேற்க தயாராக இரு. முதலில் நீ பொறாமையை வெல்ல வேண்டும். நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது? ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது. கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று நீ ஏன் பொறாமை கொள்கிறாய்? அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது. அவர்களைப் போன்றே பதவி, அதிகாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய். ஒன்றை நீ புரிந்து கொள் குழந்தையே. உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது. அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும். அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள். உனக்கு நலம் கிட்டும். நாமும் பாக்கியசாலிகள். நாமும் நலம் பெறுவோம். பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டித்தரும்.
நீ மிக விரைவில் உயர்ந்த உன்னத நிலையை அடையப் போகிறாய். எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது. காற்றடித்தால் களைவதைப் போல என் மீதான நம்பிக்கை உனக்கு நிலை குலைந்து போகிறது. இதை தடுப்பது எப்படி? இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி? என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே. ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளோடு என்னை தேடி வருகின்றனர். இது போன்ற எதிர்பார்ப்புகளோடு தனது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தியடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்குகின்றனர். எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்குருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது. பக்தர்கள் இறைவனை அடைய தடையாயிருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவது இல்லை. இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் நானே இருக்கிறேன். துன்பத்திலும் இன்பத்திலும் என இரண்டிலுமே என்னை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தர். நீ உனது கடமையை சிறிதளவும் மஞ்சாமல் செய். என் மொழிகளில் நம்பிக்கை வை. என்னுடைய லீலைகளை நினைவில் கொள். நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை இன்னும் அதிகப்படுத்துவேன். உன் அன்னை மீனாட்சியான இந்த பச்சை புடவைக்காரி தாயை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. என் கண்களை பார். அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்று உனக்கு தெரியுமல்லவா? நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி காட்டப் போகிறேன். நீ எதற்காகவும் கலங்காதே என் செல்வமே. உன்னை என் கண்விழியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன். உனக்கான காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒளிக்கும். இந்த அன்னையின் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது. நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் மனநிலை இன்று தெளிவான நீரைப் போல மேகத்தைப் போல இருந்தது. உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன். உன் மனதில் உள்ள வலிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டாயல்லவா? நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் அன்னை என்னை நடக்க வைக்கிறார். அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடையச் செய்யும். என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும், சகித்து கொண்டு போக வேண்டும் என்ற என் அன்னை சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள உன் நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் சவாலாக எடுத்து துணிந்து தைரியத்தோடு கடக்க செய்யும். ஒரு பழமொழி நீ கேள்விப்பட்டு இருக்கிறாயா? தனிமரம் என்றும் தோப்பாகாது. ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனி மரம்தான். இதை நினைவில் வைத்துக்கொள். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும். அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கோருகிறேன். எப்போதும் உன் அன்னையின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய். வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும். ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவது இல்லை. நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும். அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகர்ந்து விடு. இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம். அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்திருப்பதில்லை. எதிர்மறையாய் சந்தித்தாலும் பொறுமையோடு நீ நகர்ந்து வந்துவிடு. உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையோடு செல்கிறாய் என்பது அர்த்தம். இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட. சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியையும் கொடுக்கும். சில உறவுகள் மனவலி, நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும். எப்படி நேர்ந்திருக்கும் என புரிந்து கொள் என் தங்கமே. எதற்காகவும் மஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் அன்னை இருக்கிறேன். அளவு கடந்த சந்தோஷத்திலும் மிகுந்த வேதனையிலும் நீ உன் நிலை மறவாமல் இருக்க வேண்டும்.
அதுதான் உன்னை உன் வாழ்வில் நிலைநிறுத்தும். உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நீ நினைத்து கவலைப்படுகிறாய்? யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது? அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன்? சில காலங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும். அதன் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள். உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வை. அது போதும் உனக்கு. மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கித் தருகிறேன். உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரும். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.